எசேக்கியேல் 38வது அதிகாரம் 7வது வசனம் இப்படியாக சொல்கிறது, நீ ஆயத்தப்படு, உன்னுடனே கூடின உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலாளனா இரு. இன்னைக்கு ஏசப்பா நம்மளை பார்த்து சொல்றாங்க, ஆயத்தப்பட சொல்றாங்க. எதுக்கு ஆயத்தப்பட சொல்றாங்க அப்படின்னா, ஆண்டவருடைய வருகை அது சீக்கிரமா வருது. அவரோட வருகையில நம்ம காணப்படுறதுக்கு ஆயத்தமாகணும். அது மட்டும் இல்ல, நம்ம கூட சேர்ந்த ஜனங்களையும் குடும்பத்தாரையும் நம்முடைய நண்பர்களையும் நம்ம ஆயத்தம் செய்யணும். அவருடைய வருகையில நம்ம கூட சேர்ந்த ஜனங்களையும் நம்ம கூட்டிட்டு போகணும். அதுக்கு ஏசப்பா சொல்றாங்க, நம்ம அவங்களுக்கு காவலாளனா இருக்கணும் அப்படின்ட்டு. அப்படின்னா நம்ம கூட இருக்கிற ஜனங்களை நம்ம இயேசுக்கு நேரா அவருடைய வருகைக்கு நம்ம ஆயத்தம் பண்ணும்போது நம்ம தான் அவங்களுக்கு ஒரு லீடரா மாறுறோம். நம்ம சாதாரண லீடரா அல்ல, அவங்கள ஆண்டவருடைய பாதைக்கு நேரா வழிநடத்துற ஒரு லீடரா மாறணும். இன்னைக்கு இதை கேட்டுட்டு இருக்க நம்ம ஒவ்வொருத்தரும் ஆண்டவருடைய வருகைக்காக ஆயத்தமாகுவோம். எப்படி ஆயத்தமாகணும் அப்படின்னா, ஆண்டவர் விரும்புகிற வழிகள்ல நடக்கணும். அதாவது ஆண்டவர் நமக்கு வேதாகமத்தை எழுதி கொடுத்திருக்கிறாரு. அந்த வேதாகமத்துல சொல்லியிருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் வசனங்களையும் நம்ம கடைபிடிக்கணும். ஆண்டவருடைய பார்வைக்கு நம்ம பரிசுத்தம் உள்ளவர்களா காணப்படணும். ஜெபத்திலையும் வேதம் வாசிக்கிறதுலயும் நம்ம தரித்திருக்கணும். நம்ம தூங்கிட்டு இருந்தா கூட நம்முடைய இருதயம் ஏசப்பாடைய வருகைக்கு ஆயத்தமா இருக்கணும். நம்ம இப்படி இருக்கிறத பார்த்து நம்ம கூட இருக்கிற ஜனங்களும் மாறும்போது நம்ம அவங்களுக்கு ஒரு முன்னோடியா, ஒரு காவலாளனா, ஒரு லீடரா நம்ம மாறுறோம். ஏசப்பா அப்படி நம்மளையும் மாற்றுவாராக. நீங்களும் ஆயத்தப்படுங்க. உங்க கூட சேர்ந்த ஜனங்களையும் ஆயத்தப்படுத்துங்க. விசுவாசிங்க, அற்புதங்கள் எதிர்பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென்.